chapter 6 exercise 6.2 la fifth sum. Find the altitude of a parallelopipe determined by the vectors a vector equal to minus 2i plus 5j plus 3k, b vector equal to I cap, that is I plus 3j minus 2k, and c vector equal to minus 3i plus j plus 4k. If the base is taken as the parallelogram determined by b vector and c vector. So volume of the parallelopipe க்கு formula நமக்கு தெரியும். இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா altitude of the parallelopipe ன்னு கேட்டிருக்காங்க. altitude கேட்டிருக்காங்க. So altitude க்கு formula என்னன்னா volume by area. volume by area. So நம்ம வால்யூமும் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டிவைட் பண்ணி வரது ஆன்சர். a vector, b vector, c vector கொடுத்துட்டாங்க. So let us see. Volume equal to a vector dot b vector cross c vector. இதுதான் volume of parallelopipe. இது எப்படி எழுதுவோம்னா rectangular box உள்ள a vector, b vector, c vector னு எழுதுவோம். So first row வந்து a vector ஓட வேல்யூ. a vector வந்து -2 5 3. So அது மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் b vector. a க்கு அப்புறம் b 1 3 -2. So 1 3 -2. -3 1 4. So மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் எப்பவுமே சொல்லிருக்கேன் பிளஸ் மைனஸ் பிளஸ். So ஃபர்ஸ்ட் வந்து -2 எடுத்துக்கிறோம். இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் தான் இருக்கும். பட் இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நம்ம பிளஸ் னு எடுத்துட்டோம்னா ஆன்சர் ஃபுல்லாவே மாறிடும். So -2 எடுத்தோனே இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 4 into 3 12, மிடில்ல மைனஸ், இங்க ஒரு மைனஸ், so பிளஸ் ஆயிடும். 2 ones are 2. Next -5, close this column and this row. 4 ones are 4. இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு, ஃபார்முலால ஒரு மைனஸ், so மைனஸ் வந்துரும். 3 2s are 6. Next +3 எடுத்துர்க்கேன். இந்த காலமும் இந்த ரோவும், so 1, இங்க ஒரே ஒரு மைனஸ் தான், ஃபார்முலால ஒரு மைனஸ், so பிளஸ் ஆயிடுச்சு. 3 3s are 9. இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். 12 + 2 14. Next 4 - 6 -2, 1 + 9 வந்து 10. So இது மல்டிப்ளை பண்ணோம்னா plus into minus minus, 14 into 2 28, minus into minus plus, 5 2s are 10, 3 into 10 30. So இப்போ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 28 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடைச்சிச்சு 12 cubic units. வால்யூம் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தோம்னா modulus of b vector cross c vector. modulus of, ஏன்னா இங்க parallelogram is base taken by b and c ன்னு கொடுத்திருக்காங்க. so modulus of b vector cross c vector. இது ரெண்டுத்துக்கும் first b vector cross c vector கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா modulus கண்டுபிடிக்கலாம். cross productனா determinant குள்ள வரதுதான். first I j k, b ஓட வேல்யூ வந்து 1 3 -2, so அத ப்ளேஸ் பண்ணியாச்சு. next -3 1 4. so இதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. as usual determinant model plus minus plus. so first I எடுத்துக்கிறோம். I எடுத்துக்கும்போது இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிப்போம். அப்ப 4 into 3 12, மைனஸ் இருக்கிறதுனால இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ், so பிளஸ் ஆயிடும். 2 into 1 2. next minus j ன்னு எடுப்போம். இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிப்போம். 1 into 4 4, இங்க ரெண்டு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், so மைனஸ் வரும். அப்ப 3 2s are 6. next k வெக்டார் எடுத்துக்கிறோம். இந்த காலமும் ரோவையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. 1 into 1 1, இங்க ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், so பிளஸ் ஆயிடுச்சு. 3 3s are 9. இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். 12 + 2 14, 4 - 6 -2, மைனஸ் into மைனஸ் plus 2 ன்னு வந்துரும். 1 + 9 10. so இதுக்கு I j k போட்டாச்சு. இது வந்து என்னன்னா b vector cross c vector. ஆனா நமக்கு ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா மாடுலஸ் வரணும். மாடுலஸ் இஸ் நதிங் பட் இத அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா வரது மாடுலஸ். so இத 14 ஸ்கொயர் I j k எல்லாம் வராது. only coefficients 14 square plus 2 square plus 10 square. 14 square na 14 into 14, so 196. 2 square na 2 into 2 4. 10 square na 10 into 10 100. so இத ஓவரால் ஆட் பண்ணோம்னா 196 plus 100, 196 plus 4 வந்து 200, 200 plus 100 300. 300 எப்படி பிரிக்கலாம் ரூட்டுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா 100 into 3 ன்னு பிரிக்கலாம். 100 into 3. so 100 க்கான ரூட் பாத்தீங்கன்னா 10. so 10 root 3 வந்துருச்சு. ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆல்டிட்யூடுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன். வால்யூம் பை ஏரியா. ஏரியா தான் மாடுலஸ். இதுதான் ஏரியா. so வால்யூம் பை ஏரியானா வால்யூம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12. 12 ஏரியா வந்து 10 root 3 கண்டுபிடிச்சிருக்கோம். எப்பவுமே கீழே வந்து ரூட்ல இருக்க கூடாது.
ஸோ ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே √3 இருக்கு, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 பண்ணும்போது 12√3 ஆகிடும். √3 இன்ட்டு √3 வந்து 3 ஆகிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3 4s are again 2 5s are 2s are. So answer is 2√3 by 5. That is the altitude. 2√3 by 5 is the altitude. That's all.